அத்தியாயம் 10. ராவன் கரத்தில் குருவி போல சுருண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து களைத்து போய் படுத்திருந்தாள் இளங்கிளி. உடலில் ஒற்றை ஆடை இல்லை. அவன் கட்டிய தாலி மட்டுமே அவள் கழுத்தில் இருந்தது. அதுவே அவளுக்கு ஆடை, பாதுகாப்பு எல்லாமுமாய் இருந்தது. அயற்சியில் கண் விழித்தவள் மெல்ல தலை நிமிர்த்தி அவனை பார்த்தாள். அவனோ தலைக்கு கை கொடுத்து படுத்திருந்தவன், "ஒரு வழியா முழிச்சிட்டியா?" என்றான் கண்களை திறக்காமலேயே. அவன் குரலில் சற்று அதிர்ந்தாலும் அவன் இப்படிதான் என்று ஒரு அளவுக்கு இந்த ஒரு இரவிலேயே புரிந்து வைத்திருந்தாள் இளங்கிளி. என்றவள் எழுந்திருக்க போக, "எங்கடி போற?" என்றவளை இழுத்து அணைத்தவன் அவளை கட்டி கொண்டு கழுத்தில் முகம் புதைத்து படுத்து கொண்டான். அவனை என்னவென்று சொல்வது? இப்படி அட்டையாக ஒட்டி கொண்டிருப்பவனிடமிருந்து சற்று நேரம் விடுதலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவன் மீசையும் லேசான தாடியும் அவள் கழுத்தில் குறுகுறுப்பை தர நெளிந்து கொண்டு படுத்திருந்தாள். அவள் கழுத்திலிருந்து முத்தம் பதித்து கொண்டே கீழிறங்கியவன் அவள் மாங்கனிகளில் வந்து சற்று நேரம் இளைப்பாற எண்ணி அங்கு வந்து அவள் மார்பு கூட்டுக்குள் முகம் புதைத்தான். அவனிடம் பேசக்கூட இளங்கிளிக்கு உடலில் தெம்பில்லை. நேற்று இரவிலிருந்து சற்று முன்பு வரை அவளை சக்கையாக பிழிந்து விட்டிருக்கிறான் அவன். அவள் உடலில் இருந்த மொத்த சக்தியையும் அவள் மென்னுடலிலும் முகம் புதைத்திருக்கும் மென்மையிலும் இருந்து மொத்தமாக உறிஞ்சி குடித்திருந்தான். அவனுக்கு உடலில் வலுவெல்லாம் வடிந்துதான் விட்டிருந்தது. இரவிலிருந்து உழைத்த களைப்பு அவனிடம். ஜிம்ல செட் அடிச்சதை விட பெட்ல இளங்கிளியுடன் ராவணன் பண்ண அந்த ஒர்க் அவுட் தான் அவனுக்கு நிஜமான ஒரு ஹைய கொடுத்திருக்கு. அது ஒரு வேற லெவல் களைப்பு அவனுக்கு. ஜிம்மில் கார்டியோ செஞ்சு அவனோட கேலரியை எரிச்சதை விட கட்டில்ல இளங்கிளியோட செய்த காமம் தான் அதிகம் அவனோட கேலரியை எரிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அவனுக்கு இந்த படுக்கையில் செய்யும் கார்டியோ காமம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனால் அவளை விட்டு பிரியவே முடியல. அந்த அளவு அவன் அவளோட அழகுல மயங்கி போயிருக்கான்னு தான் சொல்லணும். அவன் கை வளைவிற்குள் இளங்கிளி துவண்டிருந்தாள். அவன் அவளை அணைத்த போதே அதை உணர்ந்தும் இருந்தான். "என்னடி இது, இவ்வளோ வீக்கா இருக்க? இப்படி இருந்தா எப்படி என்னோட தினமும் கட்டில கார்டியோ பண்ண முடியும்?" என்றான். "கார்டியோவா?" என்று விழித்தவளை மார்பு கூட்டுக்குள் முத்தம் பதித்தபடி நிமிர்ந்து பார்த்தவன், "உடற்பயிற்சி செய்து உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைப்போம்ல, அந்த மாதிரி நீயும் நானும் நைட்ல இருந்து கட்டில செய்துட்டு இருந்தோமே, அதுவும் தான் இப்ப சொன்னது போலதான்" என்றான். அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்தவளுக்கு இரவு இருவருக்கும் கட்டிலில் செய்த வித்தைகள் எல்லாம் நினைவில் வர அவள் முகம் குங்குமப்பூ போல சிவந்து விட்டது. அவள் நாணத்தில் அமைதியாகிவிட அவள் வயிற்றிலிருந்து சத்தம் வர துவங்கியது. "என்னடி, பசிக்குதா?" என்றான். என்றாள். "நல்லா சாப்பிட்டு உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க, அப்பதான் என்னையும் என் உடம்பையும் உன்னால சமாளிக்க முடியும், சரியா?" என்றான். "அதுக்கு நீங்க என்ன சாப்பிட விடணும்" என்று முணுமுணுத்தாள். அதை காதில் வாங்கியவன் சிரித்துவிட்டு அவள் மீதே தன் மொத்த எடையையும் போட்டவன் எட்டி கை நீட்டி அருகிலிருந்த தன் இன்டர்காமை எடுத்து இருவருக்கும் உணவை எடுத்து வர சொல்லிவிட்டு இளங்கிளி சாப்பிட சில சத்தான உணவுகளையும் கொண்டு வர சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவள் இளநீர் இரண்டையும் கையில் ஏந்தியவன் அதை ரசனையாக பார்த்து, "நீ சாப்பிட்ற எல்லாமே இங்க வந்துதான் தங்கிடும் போல" என்று சொல்லிக்கொண்டே அதை இதழ்களால் தீண்டி அதை தாங்கி நிற்கும் காம்பில் வாய் வைத்து உறிஞ்சி குடித்தவன், "என்னோட எனர்ஜி ட்ரிங்க் இதுதாண்டி, ஆனா எவ்வளோ குடிச்சாலும் பசி தீரவும் மாட்டேங்குது" என்றவன் மீண்டும் சப்பு கொட்டி கொண்டே அவளை ஏறிட அவளோ அவன் பேசியதில் கூச்சமும் அவன் செயலில் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமலும் முகத்தை மூடிக்கொண்டாள். அப்படியே அவள் உடலில் முழுவதும் தன் இதழ்களால் மீண்டும் ஆதிக்கம் செய்தவன் வந்த காலை வெளிச்சத்தில் அவள் உடலில் தன் பர்த்தடங்களை பதித்தவன் அந்த இடங்களிலும் முத்தம் வைத்து அவளை அப்படியே தூக்கி கொண்டான். இளங்கிளி என்னவென்று அவனை பார்க்க, "குளிக்க போலாண்டி" என்று அப்படியே பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டான். "இல்ல, நானே குளிச்சுக்கிறேன்" என்றாள். "நீதான் டயர்டா இருக்கே, நான் உனக்கு குளிச்சு விடுறேன்" என்று உள்ளே இருந்த டப்பில் அவளை அமர வைத்தவன் சூடான தண்ணீரை அவளுக்கு இதமாக இருக்கும்படி திறந்துவிட்டு வந்து அவள் பின்னே அமர்ந்து கொண்டான். பெண்ணவளுக்கோ அவன் உடலும் ஆண்மையும் அவள் உடலில் உரசவும் என்னவோ போல இருந்தது. டப்பில் இருந்து அவள் எழுந்திருக்க போக, "இனி என்கிட்ட இப்படி வெக்கப்படுறது கூச்சப்படுறது எல்லாம் வேணாம், சரியா? அதான் எல்லாமே நமக்குள்ள நடந்துருச்சே" என்று அவள் இடையை பற்றி மீண்டும் தன் கால்களுக்கு இடையே அமர வைத்தவன் அருகிலிருந்த பாத் பாமை எடுத்து தண்ணீரில் போட்டான். அது ஒரு மெல்லிய சத்தத்துடன் வன்மையாக தண்ணீரில் கரைந்து ஒரு மெல்லிய வாசனையுடன்
அந்த தண்ணீர் முழுவதும் நுரையை நிரப்பி இருந்தது. அவள் மிகவும் கூச்சப்படுகிறாள் என்றுதான் இதை செய்திருந்தான் ராவன். அந்த சோப்பு நுரைகளை எடுத்து அவள் கழுத்து, தோள்பட்டை என்று பூசிவிட்டு தேய்த்து விட துவங்கினான். ஒரே நாளில் தன் வாழ்வில் நிகழ்ந்த மாறுதல்களை பெண்ணவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஒருவித கூச்சம், தவிப்பு, மயக்கம் என்றிருந்தாள் இளங்கிளி. அவள் தோள்பட்டையில் இருந்த ராவனின் கைகள் மெல்ல மெல்ல தேய்த்து கொண்டே கீழிறங்கியது. தண்ணீருக்குள் இருந்த இளங்கிளிக்கு அடுத்து அவன் செய்ய இருப்பது புரிந்து போயிருக்க அவள் உடல் இறுகிவிட்டது. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அப்புறம் உனக்கு தான் கஷ்டமாகும் என்று அதட்டியவன் அடுத்து செய்த செயலில் பெண்ணவள் முகத்தை எங்கு கொண்டு போய் மறைப்பது என்று தெரியாமல் திண்டாடினாள். அவன் கைகள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் தண்ணீருக்குள் இருக்கும் அவள் உடலை தழுவி கொண்டிருந்தது. ஒரு வழியாக இருவரும் குளித்து முடித்திருக்க முன்பை விட மிகவும் களைத்திருந்தாள் இளங்கிளி. அவளை ஒரு டவலில் சுற்றி தூக்கி வந்து வெளியே வந்திருந்தான். அதற்குள் உணவும் வந்திருக்க அவளை அமர வைத்தவன், சாப்பிடலாமா என்று கேட்டுக்கொண்டே அவள் எதிரே வந்து அமர்ந்தான். இளங்கிளி சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். அவ்வளவு பசி அவளுக்கு. அவனை சட்டை செய்யவே இல்லை. அவன் சாப்பிடுகிறானா இல்லையா என்று பார்க்கும் எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. அவள் பசியில் அள்ளி சாப்பிடுவதை ரசித்தபடி அவள் தட்டில் இன்னமும் உணவுகளை போட்டவன் ஜூஸ் மட்டும் எடுத்து குடித்து கொண்டிருந்தான். பசிமயக்கம் ஓரளவுக்கு மட்டுப்பட்ட பின்தான் அவளுக்கு ராவன் நினைவே வந்தது. அவனை பார்த்தவள் தயக்கத்தோடு, பசி தாங்கல, அதான் உங்களை கேட்காம சாப்பிட்டேன் என்றாள். உனக்கு பசி வந்தா நீ சாப்பிடு, அதுக்கே என்னோட பெர்மிஷன் தேவைப்படுது என்றான். சரி, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. ஈவினிங் அம்மா உன்னை ஷாப்பிங் கூட்டு போறேன்னு சொன்னாங்களே, போயிட்டு வா என்று எழுந்தான். அவனையே அவள் பார்த்து கொண்டிருக்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், மணி பாரு, எல்லாம் உன்னாலதான் என்று அவளையே குற்றம் சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் சென்றான். அவன் உடை மாற்றி டிப்டாப்பாக கிளம்பி வெளியே வர அவனை ஆவென்று வாயை பிளந்து பார்த்தாள் அவள். இரவெல்லாம் தன்னிடம் கார்டியோ காமம் செய்தவனா இவ்வளவு கம்பீரமாக இருக்கின்றான் என்று தோன்றியது அவளுக்கு. அவளிடம் பேசும்போது ஒருவித இறுக்கம் இருந்தாலும் கூடவே ஒரு கனிவும் இருந்தது. ஆனால் இப்ப பார்ப்பவன் வேறு விதமாக இருந்தான். அவளை நெருங்கி வந்தவன் குனிந்து அவள் இதழில் முத்தம் பதித்து விட்டு விலகியவன், நான் நைட்டு தான் வருவேன், ஈவினிங் ஷாப்பிங் போயிட்டு வந்துரு. நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்டா சாப்பிட்ரு. போர் அடிச்சா இந்த வீட்டை சுத்தி பாரு. எதுவும் வேணும்னா வெளியே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லு என்று நல்ல அக்கறையுள்ள கணவனாக அவளுக்கு சொல்லிவிட்டு கிளம்பி இருந்தான். ஆபீஸில் தன் அறையில் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருந்தான் ராவன். அவன் அருகில் நின்றிருந்த ராஜிற்கும் அதே மனநிலைதான். இருவரின் அந்த இறுக்கத்திற்கு காரணம் அவர்கள் குடும்பம், தொழில் என அனைத்திலும் எதிரியாக திகழும் மோகனிடமிருந்து வந்திருந்த ஒரு சிறிய வீடியோதான். அந்த வீடியோவை தான் இருவரும் இறுக்கமாக பார்த்து கொண்டிருந்தனர். இது நமக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்கானா என்றான் ராவன் இறுகிய குரலில். ஆமாண்ணா என்றான் ராஜ். அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் போகவே கூடாது, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்றான் ராவன். எப்படி நீங்க மட்டும் தனியா டீல் பண்ண முடியும்? மித்ரா ஏன் இப்படியெல்லாம் செய்றா? இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாச்சு யோசிக்க வேண்டாமா என்று திரையிலிருந்து தன் தங்கையை பார்த்து கோபமாக கேட்டான் ராஜ். யோசிக்கிற நிலைமை இல்லையா அவ இருக்கா? அவளை சுத்தி என்ன நடக்குது, யார் இருக்கா, அது எதுவுமே தெரியாமல்ல இருக்கா என்றான் ராவன் கோபமாக. இப்போ என்ன பண்றதண்ணா என்றான் ராஜ். வீடியோ அனுப்பியிருக்கான், நிச்சயமா கால் பண்ணுவான், வெயிட் பண்ணுவோம் என்றான் ராவன். பேசாம அவளை போய் தூக்கிட்டு வந்துடலாமா என்றான் ராஜ். தூக்கிட்டு வந்து என்ன செய்யறது? அவளை முழுசா போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் அந்த மோகன். இந்த வீடியோலயே பாரு எவ்வளோ ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்னு. கொஞ்சம் தெளிஞ்சதும் ட்ரக்ஸ் வேணும்னு பிரச்சனை பண்ணுவா. அப்புறம் அந்த மோகன் கிட்ட போறேன்னு பிடிவாதம் பண்ணுவா. வேற வழியே இல்லாம நம்மளும் அவளை கொண்டு போய் அங்க விடணும் என்றான் ராவன். சரிண்ணா, நீ சொல்றதும் சரிதான், இதுக்கு வேற வழியே இல்லையா? மித்ரா எப்படி அந்த மோகன் கிட்ட இருந்து அந்த போதையில இருந்து வெளியே கொண்டு வர்றது? இப்படியே போனா அவளோட உடம்பு மனசு என்ன ஆகும் என்றான் அவள் மீதிருந்த அக்கறையில். ராஜ் சொன்னதை கேட்டு ஆழமாக யோசித்தவன், ஈஸ்வர் எங்க இருக்கான் என்றான். அவன்தான் இந்தியாவிலே இல்லையே. மித்ரா எப்போ அவனை வேணான்னு சொல்லிட்டு அந்த மோகன் பின்னாடி போனானோ அப்ப இருந்து அவன் இந்தியாவுக்கே வர்றதில்ல. அவன் மலேசியாவிலே செட்டில் ஆகிட்டான். அங்க பிசினஸ்னு ஓய்வு இல்லாம சுத்திட்டு இருக்கான்னு சொன்னாங்க என்றான். யாரு என்று திரும்பி ராஜை பார்த்தான். அது பார்வதி அத்தை அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, அப்போ கேட்டேன் என்றான். அப்போ நீ அவங்க கூட டச்ல இல்ல அப்படிதானே என்றான். இல்லையே, அவங்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு என்றான். எவ்வளோ நாள்
என்றான் அவனை அழுத்தமாக பார்த்து. ராஜ் தலையை சொரிந்து கொண்டே, இப்பதான் நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன அவங்கிட்ட பேசின என்றான். அவனை முறைத்தவன், அந்த வீடியோவை அவனுக்கு அனுப்பிவிடு, மத்தத அவன் பார்த்துப்பான் என்று எழுந்து சென்று விட்டான் ராவன். ஐயோ அவனுக்கா? அவன் இந்த வீடியோவை பார்த்தா எப்படி ரியாக்ட் ஆவானே தெரியாதே என்று யோசித்தபடி மோகன் அவர்களுக்கு அனுப்பியிருந்த வீடியோவை தன் அத்தையும் வரதராஜனின் ஒரே தங்கையுமான பார்வதியின் ஒரே புதல்வனுமான ஈஸ்வருக்கு அந்த வீடியோவை அனுப்பிவிட்டு தன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்து விட்டான். இனி ஒரு வாரத்துக்கு நான் போனை ஆன் பண்ணவே மாட்டேன்பா என்று நினைத்து கொண்டான். அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம்.